ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. நான் உங்கள் ராஜு. இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் இந்த பிக் பாஸ் இந்த காமன் மேன் ஷோவோட எபிசோட் 2 அதை பார்த்தாச்சு. அதோட இதுதான் ஒரு ஷார்ட் அண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்றத ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 பேர் நேற்று எபிசோட் 1ல் வந்தாங்க கண்டஸ்டண்ட்டாக. அது மொத்தம் 50 பேரில் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து தாதீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மோனிகா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த எபிசோடு 2 ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒன்று டவுட்டாகவே இருக்குது. என்ன டவுட்டுன்னா, ஏற்கனவே இவங்க ஆளெல்லாம் வந்து இவங்க தான் செலக்டடு சொல்லி வச்சுட்டு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இந்த செலக்ட் ஆனவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் பண்ணாங்க இந்த 3 பேர் ஜட்ஜஸும். பட் ஆனால் இந்த ஹோல்டு பண்ணவங்க ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுமா, அவங்ககிட்ட எந்த கான்வர்சேஷனுமே சரியாக பண்ணல. மெயினாக அவங்க கூட பேசவே விடலை. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அந்த செலக்ட் பண்ணிட்டாங்களோ இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோணுச்சு. இல்லை ஒரு வேளை எடிட்டிங்கில் அவங்க பேசினது தூக்கிட்டாங்களா, இவங்க ரிஜெக்டட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களான்றது தெரியல. சரி, ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி இந்த எபிசோட் 2ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பேர் வந்து வந்திருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் பார்த்திங்கன்னா ஷோபா இந்திரகுமார், அவங்க தான் வந்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா காஞ்சனாவில் கையை பின்னாடி வச்சுக்கிட்டு நடந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்து வந்தாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஆன்சர்ஸ்லாம் எதுவும் வரல. பட் இதெல்லாம் அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 2வதாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயராக அதுக்கு முன்னாடி இயராக தெரியல, இந்த பிக் பாஸ் ஒரு போர்டு வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து முட்டி போட்டு நடந்து வந்தார் இல்லையா, அவர் தான் தமிழரசு. பட் ஆனால் அவரை செலக்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஏன்னா இவர்களெல்லாம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து அவரை நிறைய விஷயங்களில் ஜட்ஜஸ் வந்து அசிங்கப்படுத்தியே இருந்தாங்க. பேசவே விடல. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஓவியா அவங்க வந்து இப்போ மட்டும் நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கீங்களா, ஆக்சுவலாக ஒரு மெச்சூரிட்டியாக இல்லாமல் நான் அதை பண்ணிட்டேன், இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ மட்டும் மெச்சூரிட்டியாக இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நிறைய விஷயங்களை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னவா போகிறீங்க கேட்டதுக்கு, நான் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி டேரக்டர் ஆகணும், அதான் என்னோடய ஆம்பிஷன், என்னோடய ரோல் மாடல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். உடனே அவங்க ஜட்ஜஸ் வந்து ஆரி வந்து சரி நான் ஒரு சீன் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். உடனே ஒரு இல்லை நான் இப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது பண்ணிட்டார். ஸோ கொஞ்சம் பேக் வாங்கிட்டு நான் இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். பட் இருந்தாலும் அவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்திருக்க வேண்டாம். நார்மலாகவே ரிஜெக்டர்னு தெரிஞ்சு பேசி அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அது ஒன்று தான். 3வதாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்தவங்க முனியம்மாள், அவங்க தான். அவங்க ஊர் பார்த்திங்கன்னா என்னவோ சொன்னாங்க, கமுடி சொல்லிட்டு ஏதோ கிராமம் சொன்னாங்க, அங்கேருந்து தான் வந்திருக்காங்களாம். பட் ஆனால் உண்மையிலே அவங்க நல்லா பேசுனாங்க. அவங்களோட கிராமத்தில் எப்படி ஒரு படப்படன்னு பேசுவாங்க, அந்த மாதிரி சூப்பராகவே பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லாவே பேசினாங்க. நீங்கள் ஏன் இங்கே பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே நடிகராகி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, சீரியலை சம்பாதிக்கிறாங்க, இருந்தாலும் இன்னும் அதிகமாக ஒரு பணம் வேணும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிக் பாஸ்குள்ளெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பண்ணி சம்பாதிச்சாங்க. ஆனால் நான் வந்து ஒரு சாமானிய ஒரு பெண்மணி, ஒரு கிராமத்தில் இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் ஏன் இதுமாதிரி முயற்சி பண்ணி ஒரு இந்த இடத்துக்கு வந்து இன்னும் வருமானத்தை நிறைய பெருக்கணும், இல்லை இன்னும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உண்மையிலே அது ஜட்ஜஸ்க்கு ஒரு மூக்கு உடஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பதில் சொன்னாங்க. பட் உண்மையிலே அவங்க நல்லா பேசினாங்க. பட் அவங்களும் வந்து தன்னை பற்றி நான் ஒரு கிராமம் பாரம்பரியம் அப்படிலாம் ஒரு என்ற சிம்பத்தி சொல்ல தான் செஞ்சாங்க. பட் ஆனால் அதை பற்றி ஜட்ஜஸ் எதுவும் கேட்கல. போட்டியாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓகே தான், முனியம்மா சூப்பர் தான், அவங்க நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் 4வதாக பார்த்திங்கன்னா சரண்யா. அவங்கக்கிட்ட ரொம்ப கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கல. அது நம்ம கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, ஒரு பெட்டியை ஒரு லாக் போட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கிற சாவி வச்சு. பட் ஆனால் இருந்தாலும் அந்த டாஸ்க்காகலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹோலில் வந்து போட்டுட்டாங்க. 5வதாக வந்து கிரேயன் ஹேம்லிடன் போலண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு நேம் சொன்னார். கிரேயன் ஹேம்லிடன் போலண்ட், அவர் பேர் சரியாக
இல்ல. பட் ஆனா அவரு வந்தவுடனே எல்லா ஜட்ஜஸும் போய் கட்டி புடிச்சாரு. நல்லா பேசுனாரு. வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் அவருக்கு வந்துச்சு. உடனே ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. பட் ஆனா லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கு. பிக் பாஸ்ல வந்து தமிழ் தான் வந்து பேசணும். நீங்க லாங்குவேஜே உங்களுக்கு தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாரி சொன்னாங்க. நான் ஒண்ணு கேட்குறேன். இப்போ இதுவரைக்கும் அந்த சீசன்ல யாருமே வந்து தமிழ் தெரியாதவங்க பிக் பாஸ்ல கலந்துக்கவே இல்லையா? பிக் பாஸ்ல வந்து தமிழே தெரிஞ்சவங்கலாம் இங்கிலீஷ்ல தான் பேசியிருந்தாங்க. ஸோ தமிழே தெரியாதவங்க கூட அதில பிக் பாஸ் நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கலாம் வந்து அங்க போய் தமிழ் பேசி இது பண்ணிக்கலையா? எல்லாம் கத்துக்கிறது தானே. இந்த ரீசன் வந்து என்னால ஏத்துக்க முடியல. அ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இருந்தாலும் அவர் வந்து அ ரெட் கார்ட் குடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 6வதா பார்த்தீங்கன்னா, சிவசரவணன் அப்படின்றவரு வந்தாரு. அ அவரு பார்த்தீங்கன்னா வந்து என்னவா இருந்தாருன்னா, அவரு சென்னையில தான் இருக்காராம். அவரு ஜிம் ட்ரெய்னர் அப்படின்னு சொன்னாங்க. அவருட்டயும் வந்து கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே இல்ல. உடனே அவரு இது மாரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி நான் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா முன்னேற்றி நம்மளும் ஒரு பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. உடனே அ ஏன்னா ஓவியா ஏதோ கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஓவியா அவர்கள். ம். சிம்பத்தி அ இன்னொரு வார்த்தை கேட்டாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அத வந்து உடனே ஆரி வந்து, "இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? உங்களோட இத சொல்லி" அப்படின்னு. அத பத்தி நம்ம ஃபேமிலில இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ அத வந்து சொல்றது தப்பு இல்ல. பிக் பாஸ்லயே கூட நெறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, நாங்க எப்படிலாம் வந்தோம். ஏன் இப்போ அந்த மேடையில உட்காந்துக்கிறவங்கள ஜட்ஜஸு கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நெறைய பேரு. நான் வந்து இப்படிலாம் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நெறைய முயற்சி பண்ணேன், இப்படிலாம் தான் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சு. ஸோ அது மாரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதான் சொன்னேனே இந்த ரெட் கார்டு குடுத்தவங்கட்டலாம் வந்து அந்த அளவுக்கு அவங்கள கொஞ்சம் அசிங்கப்படுத்துன மாரியே எனக்கு தோணுச்சு. அவங்கள ஒரு இன்சல்ட் பண்ணி, ஒரு அசிங்கப்படுத்தி, ரோஸ்ட் பண்ண மாரியே எனக்கு ஃபீல் வந்து கண்டிப்பா குடுத்துச்சு. அதாவது இந்த ரிஜெக்ட் பண்ணவங்கலாம். ஹோல்டு பண்ணவங்கள ஓரளவுக்கு சுமாரா இது பண்ணாங்க. ஆனா இந்த செலக்ட் பண்ணவங்களலாம் பார்த்தீங்கன்னா, எந்த இதுவுமே பண்ணல. ஜாலியா பேசுனாங்க. நெறைய கான்வர்சேஷன் போச்சு. எல்லாமே இது பண்ணாங்க. அதனால தான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இது வந்து உண்மையிலேயே ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படின்றது தெரியல. ஸோ அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் சிவசரவணன் வந்து அவங்க ரெட் கார்டு குடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டார்வின் அப்படின்றவர் வந்தாரு. பர 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 பரன்னு பேசிட்டு நல்லா பேசினாரு. அவரோட ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து கலாய்ச்சிருந்தாங்க. எல்லாமே இதுதான் என்னோட அடையாளம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நெறைய பேசினாரு. அவருக்கு ஒரு ஸ்டோரி டாஸ்க் ஒண்ணு சொன்னாங்க. உண்மையிலே அந்த ஒவ்வொரு பொருளும் எடுத்து அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் கூட பிரேக் விடாம கரெக்ட்டா சொன்னாரு. ஸோ அதனால உடனே அ மாயா கூட நீங்க இது மேல எடுத்து குடுக்கலாம். அ ஹோஸ்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாரிலாம் ஒரு பின்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்கலாம் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க ஜட்ஜஸ். ஸோ அதெல்லாம் போக அவரும் வந்து சூப்பராவே பண்ணாரு. சென்னையில கொஞ்ச நாள், தஞ்சாவூர்ல, அப்புறம் ஒரத்தநாடு அப்படின்லாம் வந்து அவர் சொன்னார் ஊரு இருந்தா சொல்லி. அவருக்கு வந்து கிரீன் கார்ட் குடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ டோ டோனி ஜே அப்படின்றவர் ஒருத்தர் வந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ராப் சிங்கர். ஆனா உண்மையில ராப் நல்லா பாடுனாரு. அத தவிர வேற என்ன டேலண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. அ எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத வச்சு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. ஸோ பிக் பாஸ பத்தி பிக் பாஸ்ல நீங்க ஏன் வரப்போறீங்க? அப்படின்றதுக்காக ஒரு ராப் பாடுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. உண்மையிலே ராப்லாம் அவரு சூப்பராவே பாடுனாரு. அவர ஏன் செலக்ட் பண்ணலன்னு தெரியல. ஆனா அவர வந்து அ ஹோல்டுல போட்டுருக்காங்க. ஸோ மத்த போட்டியாளர்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 9வதா வந்த போட்டியாளர் பார்த்தீங்கன்னா, ஷ் ஷாம்ஷி. ஷாம்ஷி அதாவது அவங்க வந்து திருநங்கை. அவங்கள்ட்ட அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆடல், பாடல் கோயில் கச்சேரில டான்ஸ் ஆடுறது அவங்க அது தொழிலா வச்சிருக்காங்க. அ அதுக்கப்புறம் இந்த திருநங்கைன்னா அதனால தான் உங்கள செலக்ட் பண்ணாங்களா? அப்படின்ற மாரிலாம் சில கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. ம் ஓரளவுக்கு ஜட்ஜஸ் கேட்ட இதுக்கு பதில் சொன்னாங்க. ஓகே. ஆனா அவங்களே வந்து ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துருச்சா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இப்ப நானே கொஞ்சம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாறி தடுமாறி தான் பேசுவேன். ஏன்னா நானும் இப்ப தான் பேச பேச பழகிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த அளவுக்கு ரொம்பலாம் பேச வராது. ஸோ அந்த மாரி வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் கண்டஸ்டன்ட் அது மாரி இருந்தாங்க. ஆனா சில பேர் நல்லாவே பேசுனாங்க.
ஒருத்தவங்களுக்கு அதுமாரி வரும் இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அவங்கள ஹோல்டில் போட்டாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, சம்யுக்தா அப்படின்றவரு வந்தாங்க. அவங்க வந்து பெங்களூரா. அ அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு மாஸு வைபு உங்கள பற்றி சொல்லுங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு மாஸா என்னென்ன சம்பவம்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல ட்ரெயினில் வந்து ஒருத்தர புடிச்சு இழுத்து அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2வதா வந்து நாங்கள் டெல்லியில ட்ரெஸ் எடுத்தோம். அத வந்து மாத்தி நாங்க வந்து ஆல்ட்ரேஷன் குடுத்தோம்னா, அத மாத்தி குடுத்தாங்க. அதுக்காக நான் இங்கேருந்து போயிட்டு பஸ்ஸு புடிச்சு போய் அங்க வந்து சண்டை போட்டு அந்த பொட்டிக்குள்ள இருக்கிறவங்கள போட்டு பலாரம் அரைஞ்சேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஏங்க இதெல்லாம் மாஸ் இல்லைங்க. இ இதெல்லாம் மாஸ் இல்லைங்க. இதெல்லாம் வந்து இது வன்முறை அடிக்கிறது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்போ இனிமே மாஸ்ன்னு சொல்லுவீங்களா? அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு, எல்லாம் போச்சு சுமாரா போச்சு. அப்படியே போயிடுச்சு. ஸோ மாஸா இருப்பீங்களா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஐய்யயோ! நான் மாஸ்லாம் இல்லைங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன். அந்த மாரிலாம் வந்து சொல்லி ஒரு இதா போச்சு. அதுக்கப்புறம் ராஜு அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இது எடுத்து குடுத்தாரு. அ அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு யார் துணையும் இல்லாம போராடி, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்களாம் அவங்க. ஸோ உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் மாசு அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. ஸோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனா அவங்களுக்கும் வந்து ஹோல்டில போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த போட்டியாளர்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஸோ மொத்தத்தில இன்னைக்கு எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷோபா இந்திரகுமார், அதுக்கப்புறம் முனியம்மாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்வின். இவங்க 3 பேர வந்து இன்னைக்கு எபிசோடில செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஒரு 3 பேர வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட் போச்சு. ஸோ இத பத்தியோட உங்களோட கருத்துக்கள், இதில உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதேமாரி டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரும். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே இந்த காமன் மேன், அதுக்கப்புறம் பிக் பாஸ் அது வந்து டெய்லியும் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். See you. டாட்டா.